இந்த வருஷம் ரஜினிக்கான வருஷமாக இருந்தது. மேலும் அடுத்த வருஷமும் ரஜினிக்கான வருஷம்தான். ஏன்னா ரஜினியோட நடிப்பில் தொடர்ந்து 3 படங்கள் வெளியாக போகுது. இந்த வருஷத்தோடைய மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் படம்னா அது ஜெயிலர் படம் தான். கிட்டத்தட்ட 700 கோடிக்கு மேலே வசூல் சாதனையை பண்ணியிருந்தது. அப்படி அதை தொடர்ந்து நிச்சயமாக சமூக கருத்துள்ள ஒரு படமாக நடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் தலைவர் 170 படத்தில் கமிட் ஆனார். தலைவர் 170 படத்தை டிஜே ஞானவேல், அதாவது ஜெய்பீம் எடுத்த டைரக்டர் தான் எடுத்துகிட்டு வராரு. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுக்கப்படுது. அதாவது ரிட்டையரான போலீஸ் அதிகாரி அவரோட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் மொத்தத்துமே என்ன, மற்றும் போலீஸ் என்கவுண்டர்கள்லாம் எப்படி பண்ணுறாங்க, அதனால் எப்படி மற்ற சாமானிய மனுஷங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது தான் கதைக்களமாக வச்சு எடுத்துகிட்டு வராங்க. சமீபத்தில் கூட இந்த படத்துடைய டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆச்சு. அதில் சூப்பர் ஸ்டார் வேறு லெவலில் கூலசை மாற்ற மாதிரி இருந்துச்சு. அது ரசிகர்களை ரொம்பவே வெகுவாக கவர்ந்துருக்கு. ஆனாலும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தோட டெலிட்டட் சீன் தான் இந்த சீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விமர்சனம் விஜய் ரசிகர்களால் வைக்கப்பட்டது. மேலும் வேட்டையன்னு சொல்லிட்டு இந்த படத்தோடைய டைட்டில் வச்சுருக்காங்க. சூப்பர் ஸ்டாரோட ஆர்ட்ஸான டைட்டில். அதாவது ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்து வேட்டையனா அவர் சந்திரமுகியில் கலக்கியிருந்த படத்தோடைய டைட்டிலே இந்த படத்துக்கு வச்சதுனால ரசிகர்கள் இன்னுமே செம ஹாப்பியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தலைவர் 170 படம் இப்போது சென்னையில் இருக்கிற எல்லா சுற்றுவட்டார பகுதியிலும் பயங்கரமாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இந்த டிசம்பர் மந்தோட ஷூட்டிங் முடியுது. ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா லால் சலாம் படம் ரிலீஸ் ஆகுது. அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா வேட்டையன் படமும் ரிலீஸ் ஆக போகுது. வேட்டையன் படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக், ட்ரெய்லர், டீசர் மற்றும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆகும்? பொங்கலுக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும். கிறிஸ்மஸ்க்கே பார்த்தீங்கன்னா படத்தோடைய இன்னொரு லுக் ரிலீஸ் ஆகலாம். அதுக்கு படக்கு என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். மேலும் ரஜினி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் செம ஸ்டைலிஷாக நடிச்சிருக்காரு. அனிருத்தோட பிஜிஎம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. மேலும் அந்த கழுகு, அந்த மியூசிக்காக இருக்கட்டும், அந்த ரஜினி சொல்கிற அந்த டைலாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இதனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையுமான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தலைவர் 171, 172ன்னு சொல்லிட்டு படங்கள் நடிக்க போகிறாரு. தலைவர் 171 படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ணுறாரு. நீங்கள் தலைவரோட எந்தெந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு சேரும்.